ஹலோ நண்பா, நம்ம எஸ்பிஐலேருந்து டேரெக்டாக ஆஃபீஸர் லெவலுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா லேக்ஸில் இருக்குது ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 1 இயருக்கு 50 lakhs ஓகேங்களா, 50 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு மந்த் எவ்வளோ சேலரின்னு சொல்லிட்டு. ஸோ 2 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெப்டி மேனேஜர் அண்டு அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு 2 போஸ்ட்டுக்கு தான் வேக்கன்சி விட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கான எலிஜிபிள் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க நண்பா. வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா, ஸோ இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஓன்லி. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 23/2/2026 அன்றைக்கி இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 15/3/2026 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு 3 years கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஜாப் பிடிச்சிருந்தா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 1 or 2 year உங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு எவ்வளோ சேலரினா உங்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. இயர்லி மந்த்துக்கு நீங்கள் சேலரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 1 இயருக்கு உங்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் சேலரி இருக்குது. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 27லேருந்து மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் இந்தமாரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆர் அது இல்லாமல் பிசிஏ, எம்சிஏ, அப்புறம் அதுவும் இல்லாமல் எம்டெக்கு, எம்எஸ்சி ஓகேங்களா, இது எல்லாத்தையும் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். அது போக நீங்கள் முடித்த டிகிரியிலேருந்து 50% மார்க் இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிஇ, பிடெக் இந்தமாரி டிகிரி குவாலிஃபிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அதுலேருந்து நீங்கள் 50% மார்க் எடுத்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அதுவும் நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் 3 years ஒர்க் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு ப்ரெஷர் எலிஜிபிள் இல்லை ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்ன சொல்லி டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 2வது போஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜருக்கு தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் ஓகேங்களா. ஸோ அந்த ஜாப் மாதிரி இல்லை, இது டெப்டி மேனேஜருக்கு பர்மனெண்ட் ஜாபாக விட்டுருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 43 வேகன்சி விட்டுருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் டிகிரி எதனா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 50% மார்க் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சைபர் செக்யூரிட்டி பேக்ரவுண்டில் ஓகேங்களா. அது முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சொல்லிட்டு டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க. அது என்ன சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஜாப் லொக்கேஷன் எங்கெங்கே போடுவோம்னா மும்பையில், ஹைதராபாத் அண்டு மொபைல் டியூட்டி கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ட்ராவலுக்கும் ரெடியாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு பார்த்துக்கிங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் ஓகேங்களா. எந்த ஒரு எக்ஸாம் இல்லை, எதுவும் இல்லை, ஒரு டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிங்க ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆகாது ஓகேங்களா. ஸோ அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் டாக்குமெண்ட்டும் அப்லோடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்துக்கிங்க ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே எலிஜிபிளாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஓகே நண்பா, இதுதான் ஒரு ஹை லெவல் எஸ்பிஐ ஜாபு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிச்சுன்னா லைஃப் செட்டில் தான். ஸோ இருந்தாலும் பார்த்து அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் டிஸ்கஷன் தரேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க எதனா உங்களுக்கு ஒரு டவுட்னா ஓகேங்களா. சரி ஓகே நண்பா, இதுக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.